இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ட்ரை ரோஸ்ட் மசாலா சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் 1/2 kg சிக்கன், காஞ்ச மிளகாய் ஒரு 7, சோம்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, லவங்கம், தனியா இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய், பட்டை, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஸ்மெல் வந்துச்சு. இப்போ சோம்பு, ஜீரகம், மிளகு போட்டுக்கணும். மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கணும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட தனியா போட்டுக்கணும். தனியா ஒரு 50 கிராம் அளவு போட்டால் போதும். நல்லா ட்ரை ஆகணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது ஃபுல்லு இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடணும். ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம். இப்போ சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வெங்காயம் போட்டுக்கணும். இது வெங்காயம் நல்லா ட்ரையாக ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த மசாலாவுக்கு. வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. இது மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் எண்ணெயில். இப்போ அந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. இது கூட சிக்கன் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயில் நல்லா வதங்கி வச்சு சிக்கன்லாம் இப்போ மஞ்சள் போட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அது போட்டுருங்க.
கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் குறை ரொம்ப நைஸ் பவுடர் வரக்கூடாது. அது கலர் நல்லாயிருக்கும். பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும், காரமாக கலரும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் மூடிடும் வேலை. எவ்வளோ நல்லா இருக்கும் கலர், டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். ஃபுல்லு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது சட்டின்றதால இப்போ அப்படியே மூடி இந்த சூட்டோடு எடுத்து மூடி வச்சிட்டோம்னா நல்லா திக்காகிடும். இப்போ இது கொரியண்டர் போட்டு நல்லா மூடி வச்சிட வேண்டியதான். ஸ்பூன் நமக்கும் போதே கறி நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்கள், தனியாக வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.